ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் ஏப்ஸு 2014 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ இந்த மூவி தரமான மூவி. ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்த்து போட்டேன். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வந்து மூவிஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர விஷயங்கள். சரிங்களா? ஸோ மற்றதனால வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இந்த படம் பார்த்தீங்கன்னா பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் பார்ட் 2. ஸோ ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:10 நிமிஷம். ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ மனித உலகமாக இருந்தது இந்த உலகம் வந்து குரங்குகளோட கைக்கு வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து இப்போ குரங்குகளோட ஆட்சி நடக்குது. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வைரஸ் அட்டாகை பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் காட்டுவாங்க. ஸோ உலகம் வந்து பார்த்தீங்கன்னா 95% மக்கள் இனிமேல் அழிஞ்சிரும். 5% வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தவங்க உயிரோடே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது, பார்ட் 1 காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து காலனிலாம் இருக்காங்க ஒரு 5% மக்கள்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டார். அவருக்கு பையன் இருக்காங்க, ஒரு பெரிய பையன், ஒரு சின்ன பையன். ஸோ கூட வந்து நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவர் தலைவர் ஆகிட்டார். ஸோ அவர் பேச கேட்பாங்க. இதில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சீசர் குடும்பம் நல்லா ஜாலியாக வாழ்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்துடுவான். 2 குரங்கு வந்து மீன் பிடிச்சிடும் போது பார்த்துரும். ஸோ அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது சீசருக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன, இப்போ வந்து இந்த காட்டை விட்டு போங்க, இங்கே வரக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாப்புல சீசர். ஆனால் கோபா இருப்பான். கோபா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவனை வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுமைப்பட்டிருக்காங்க. ஸோ சீசர்கிட்ட சொல்லுவான், மனித இனிமே இருக்கக்கூடாது சீசர், நம்ம வலிக்கலாம் வான்னு சொல்லி. இப்போ சீசர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா சீசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர் கூட வந்து வாழ்ந்தவர். ஸோ அவருக்கு தெரியும் மனித பற்றி. ஸோ இந்த பிரச்சனை வந்து கோபா மூலிமா தான் பிரச்சனையாக வரும். ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபைட்லாம் நடக்கும். ஸோ கோபா வந்து கேட்க மாட்டான் ஸோ சீசரை பேச்சு. ஸோ சீசரை வந்து சுட்டுடுவான். நிறைய சீன்ஸ்லாம் நடக்கும். ஸோ சீசரும் குரங்கு இனமும் இப்போ மனித இனமே சின்ன போர் நடக்கும் இந்த பார்ட் 2ல் வந்து. ஸோ கிளைமேக்ஸில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கிளைமேக்ஸில் வந்து ஒரு சம்பவம் இருக்குது, அதை பார்த்துடுங்க. இப்போது அந்த 5% மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு கொஞ்சம் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேணும். அதனால் வந்து சீசர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. சீசர் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த கோபா இருக்கான் பார்த்தினா வில்லன், அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். ஸோ அவனால தான் மிகப்பெரிய சண்டையாக நடக்கும். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ படம் தரமான மூவி, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஷன்னு பாருங்கள். பார்ட் 1 பார்த்தா மாதிரி தான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 3 வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் மூவிஸ் பார்த்துட்டு. சரிங்களா? வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட லிங்க் வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன விட்டுட்டுனா மன்னிச்சிடுங்க. சரிங்களா? ரொம்ப அதிகமாக சொன்னேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய்டும். ஸோ அதனால தான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள்லாம் உள்ளே நடக்குது. மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம மூவி. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங்கில் வேறு லெவலில் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒர்க் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வந்து 700 கோடி அடிச்சிருக்கு. ஸோ பார்ட் 3 இருக்குது, பார்ட் 4 வந்து இருக்குது. சரிங்களா? இந்த பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 2017 பார்த்துட்டேன் நான். 4th வந்து பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தேன். ஸோ இந்த வருஷம். சரிங்களா? வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பாய் பாய்.